திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூர் கிழாங்குண்டல் ஊராட்சியில் உள்ள ஐயம்பாளையத்தில் விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுர கம்பங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனம் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்றதாக கூறி காவல்துறை பாதுகாப்புடன் கம்பங்கள் அமைக்க முயன்றபோது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 70 ஆண்டுகளாக வண்டி பாதையாக இருந்த இடம் பின்னர் சாலையாக மாற்றப்பட்டது. நிலம் தொடர்பான ஆவணங்கள் எங்கள் பெயரில் உள்ளன. மின் கம்பங்கள் அமைத்தால் நிலத்தடி நீர் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். 4 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து தனியார் நிறுவனம் பணிகளை கைவிட்டு சென்றது. ஏற்கனவே கடந்த வாரம் இதேபோன்ற போராட்டத்தின் போது தாராபுரம் தாசில்தார் திரவியம் ஆவணங்களை ஆய்வு செய்து பணிகளை நிறுத்தியிருந்தார். தட்டான்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின் கம்பங்களால் நீர் அருந்த வரும் கால்நடைகள் பாதிக்கப்படும் அபாயமும் மின் விபத்து ஏற்படும் அச்சமும் உள்ளது என பொதுமக்கள் சுட்டிக்காட்டினர். விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், மூலனூர் யூனியன் அலுவலகம், கிளாங்குண்டல் ஊராட்சி ஆகியவற்றிற்கு ஆவணங்களுடன் மனு அளித்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரி தெரிவித்தார். அப்பாவி விவசாயிகளை வஞ்சிக்கும் தனியார் காற்றாலை நிறுவனத்தை கண்டிக்கிறோம். தனியார் காற்றாலை நிறுவனத்தின் நடவடிக்கையை கண்டிக்கிறோம். தாராபுரம் தாலுகா மூலனூர் அருகில் உள்ள கிளாங்குண்டல் கிராமம் ஐயம்பாளையத்தில் தனியார் காற்றாலை நிறுவனம் எங்களுக்கு தொடர்ந்து அத்துமீறல் ஈடுபட்டு வராங்க. எங்களுடைய பட்டா நிலத்தில் மின்கம்பம் அமைக்க எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மூலனூர் காவல்துறை வச்சு எங்களை தினசரி மிரட்டுறாங்க. மிரட்டி மின்கம்பம் அமைக்க டெய்லி 20 குண்டர்கள் தனையோட வாகனங்களோட காவல்துறையும் கூட்டிகிட்டு தினசரி மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் விவசாயத்தில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறான். எங்ககிட்ட 70 ஆண்டு காலமாக இதற்கான பத்திரம், பட்டா, ஆவணங்கள், ஆப்பதிவேடு அனைத்து எங்கள் பேரில் இருக்குது. ஆனால் அவங்க பஞ்சாயத்து தலைவர் ஒப்புதல் இருக்குதுன்னு சொல்லி போட்டு எங்கள்கிட்ட எந்த இதையும் காட்டாமல் தினசரி டெய்லி கொண்டு வரதை போலீஸ் மூலியமாக எங்களை மிரட்டி உங்களை பொய் வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தள்ளிடுவேன் இதை சொல்லியே மிரட்டி எங்கள்கிட்ட இந்த மாதிரி தொடர்ந்து அத்துமீறல் ஈடுபட்டு வர்றாங்க. மூலூர் காவல்துறை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் இதுக்கு பின்னணி தூண்டுதல் செயல்படுறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட மிகப்பெரிய பணபலம், அடியால் பலம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதை வச்சு எங்களை மிரட்ட பார்க்குறாரு. இதனால் எங்களுக்கு நாங்களாம் வெளியூரில் இருக்கிறது, எங்கள் தாய்மார் பெற்றோர்கள் எல்லாமே கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் ஏழை விவசாயிகள் நிறைய படிப்பறிவு இல்லாதனால அவங்க ஒரு போலீஸ் கண்டோன்னே ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் அனைத்தும் எங்கள்கிட்ட 70-90 ஆண்டுகால ஆவணங்கள் எங்கள்கிட்ட தெளிவாக இருக்குது. ஆனால் வருவாய்த்துறையோ காவல்துறையோ அதை எதையுமே நாங்கள் எங்கள்கிட்ட கொடுக்குறது எதையும் வாங்கி பார்க்குறது கிடையாது. இது சம்மந்தமாக நாங்கள் சிஎம் செல்லுக்கு அடிச்சிருக்கிறோம், ஆர்டிஓக்கு அனுப்பியிருக்கிறோம், தாசில்தாருக்கு அனுப்பியிருக்கிறோம், மூலூர் பிடிஓக்கு அனுப்பியிருக்கிறோம், லோக்கல் ஆர்ஐக்கு அனுப்பியிருக்கேன், ஸ்டேஷனுக்கு நான் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். ஆனால் யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. தனியார் காற்றாலை நிறுவனத்துக்கு இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்து எங்களை மிரட்ட வேண்டிய தேவை என்ன இது வந்துச்சு? நாங்கள் அப்பாவி விவசாயி எங்களை இப்பயே வஞ்சிக்கணுமா? நாங்கள் இதில் எவ்வளோ தூரம் இழப்பு ஏற்படுது எங்களுக்கு பொருளாதாரம் இத்தனை வரையும் காற்றாலை நிறுவனத்தை போட்டால் எங்களுக்கு இத்தனை மரங்கள் வெட்டி இவ்வளோ செலவு இழப்பு ஏற்படும் போது யார் இந்த இழப்பை ஈடுகட்ட முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது இல்லாமல் இந்த மிரட்டல் உருவாக்க, எங்களுக்கு காவல்துறை மிரட்டல் உருவாக்க, இது எப்படி சமாளிக்கிறேன்னு எங்களுக்கு வழியே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்குங்க, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு வேண்டாம், நல்லா இருக்குது. மாவட்ட நிர்வாக தலையிடம் இதில் நாங்கள் அதைத்தான் விரும்பி கேட்குறோம். மீண்டும் கேட்டுக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, எங்களுக்கு காவல்துறை மூலிமா, இந்த குன்றல் மூலிமா, ஊராட்சி மன்ற தலை மூலிமா கிடைக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல் முதல்ல நிறுத்துங்க. நாங்கள் எதையும் கேட்கல. வேறு விவசாயம் பாதிக்குதுங்கிறது ஒரு புறம் இருந்தால் கூட முதல்ல நாங்கள் நிம்மதியாக வாழணும். அந்த வாழ்றதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுங்க முதல்ல. அதை தான் நாங்கள் இது கேட்குறோம். வேறு எதையும் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு இந்த தனியார் காத்தாடி ரொம்ப தொந்தரவாக இருக்குதுங்க. காலையில் 8 மணினா கொண்டு வண்டி வாகனம் எல்லாம் நிறுத்திக்கிறாங்க. நான் தனியாக தான் இருக்கிறேன். எல்லா ஆம்பளையும் தூர் இருக்கிறாங்க, பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சா சாயந்தரம் நைட்டு 7 மணி மட்டும் வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆடு மாடு எதையும் போய் பார்க்க முடியல. எல்லாம் இன்றைக்கி 100 ஆடு இருக்குது, 4 மாடு இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாமே சும்மா தான் கிடக்குது. நாங்கள் சாப்பாடு கூட செய்ய எங்களுக்கு விடுறதில்ல. நாங்கள் பின்னுக்கு போனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கம்பத்தை கொண்டாந்து நடுறாங்க. நாங்கள் அந்த கம்பத்து மேலே உட்காந்துருந்தா தான் இருக்கிறாங்க. நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு மூலூர் காவல்துறை எங்களை மிரட்டுறாங்க, உள்ளே வச்சுருங்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டுருங்கிறாங்க. இதில்னா எங்களால் ரொம்ப கஷ்டம். அந்த 10 நாளாக இதுதான் எங்களுக்கு வேலையே. இதுதான் எங்கள் விவசாயம்லாம் அப்படியே தான் கிடக்குது. ஆடு மாடு சும்மாவே தான் இருக்குது. இவ்வளோதான் நடந்துட்டு இருக்குதுங்க. எங்களுக்கு இதுலேருந்து எங்களை காப்பாற்றி கொடுங்க. யார் வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க, எங்களுக்கு ஆதரவாக யாருமே பேசுறது இல்லை. நடுறது விடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட்டா நிலம்னு சொன்னால் அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கள் பேரில் பட்டா இருக்குது. நாங்கள் பொது சனங்கள் நடுறதுக்கு ரோடு போடுற கொடுத்துருக்குறோம். அதை தனியார் நிறுவனம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தலைவர் எங்களுக்கு நாங்கள் தனியாக நாங்கள் நடக்கிற குட்டைங்கள்லாம் தனியார் கம்பெனிக்கு எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் எங்களை தொந்தரவு பண்ணுறாரு. நீங்கள் தனியார் நடக்கிறதுக்கு மட்டும் விட்டாலும் பட்டா உங்கள் பேரில் விட்டாலுமே நீங்கள் அது எங்களுக்கு தான் சொந்தம்னு மிரட்டுறாரு. நாங்கள் தனியாருக்கு தான் விட்டோம்னு சொன்னால் தனியார்னா காற்றாலையும் தனியார் தான், நீங்கள் அதுக்கு விடுங்க
அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நாங்கள் தனியாருக்கு விடல, நாங்கள் வந்து நடக்கிறதுக்கு மட்டும்தான் விட்டா, கம்பெனிக்காரங்களுக்கு நாங்கள் விடல, எங்களுக்கு வேண்டாம், இந்த நிறுவனம் வேண்டாம், எங்கள் ரோட்டில் வந்து நடக்கிறதுக்கு மட்டும் விட்றோம், எங்களுக்கு வந்து கம்பெனி நடவே வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோமுங்க. அதை அவங்க வந்து கேட்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு ஆதரவாக தான் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு ஆதரவாக யாருமே பேசுகிறதே இல்லைங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம்.